ஹலோ நண்பா, டிசிஎஸ்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடில். நிறைய வேக்கன்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இந்த டிசிஎஸ் நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு தான். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் டைம் இருக்குது. A to Z டீட்டெயில்ஸை சொல்கிறேன். யார் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன பதவிகளுக்கு டீட்டெயில்டாக. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், UI UX, டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த ஆப்பர்ச்சுனிட்டி. டிசிஎஸ்லேருந்து நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட்டுக்கான போர்ட்டல் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வர ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை டைம் இருக்குது. அதற்குள்ளேயே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு தேர்வு தொடங்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வியூ பாஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதில் கடந்த முறை நடந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரோ அப்படின்னா டிசிஎஸ் ION அப்படின்னு சொல்லுவாங்க. NQT அதாவது நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெஸ்ட்டுங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா டிசிஎஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிஸில் பிளேஸ் ஆக நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 1.6 lakhs per ஜாப்ஸு, 20+ IT ரோல்ஸ், 150+ நான் IT ரோல்ஸ், டிசிஎஸ் உட்பட டிவிஎஸ், அப்புறம் ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏஷியன் பெயிண்ட்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 4000 கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு நிறைய கம்பெனிஸில் என்ட்ராகிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலி டிசிஎஸ்னால் கண்டக்ட் பண்ணக்கூடியது தான். ஓகே, ஸோ இதற்கு ஏர் எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஏதோ ஒரு டிகிரிங்க. உங்களோட டிகிரியில் நீங்கள் ஃபைனல் இயரோ இல்லை ப்ரீ ஃபைனல் இயரோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட தகுதி. 2022லேருந்து 2028 பாஸ் அவுட்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, பட் கட்டாய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கிடையாது. அப் டு 2 years வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள். 2 yearக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் நாட் எலிஜிபிள். எனி டிகிரி, எனி ஸ்ட்ரீம், எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வியூ சாம்பிள் ஸ்கோர் கார்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இன்கேஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த டிசிஎஸ் NQTயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி NF ஸ்கோர் எடுக்கிறீங்கன்னா அந்த ஸ்கோர் 2 yearsக்கு உங்களுக்கு வேலிடிட்டியில் இருக்கும். 2 yearsக்குள்ளே இந்த NQTயை அக்செப்ட் பண்ணுற கார்ப்பரேட்ஸ் இருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப்க்கு போய்க்கலாம். அவங்க தனியாக எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. இந்த NQTயில் எடுத்துருக்க ஸ்கோர் வச்சு அவங்க உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான நாலேஜ் இந்த டிசிஎஸ் NQT பற்றினது. அப்புறம் இந்த இடத்துல டேக் அ சாம்பிள் டெஸ்ட் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அது உங்களுக்கு பார்க்குறதுனால இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும், உங்களால் முடியுமா, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த டிசிஎஸ் NQT அப்படிங்கிறது பெய்டு NQT. ஃப்ரீ NQT வரும், பட் இது பெய்டு NQT. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த பேக் பை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட நாலேஜ். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பேக் பாருங்கள், டிசிஎஸ் NQT காக்னிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த பேக்கை நீங்கள் பை பண்ணுறது மூலமாக என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் நீங்கள் டிசிஎஸில் எடுக்கலாம். அது ஐடியோ நான் ஐடியோ எந்த ரோலாக இருந்தாலும். ப்ளஸ் இதில் என்னென்னலாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா நியூமெரிக்கல், ரீசனிங் அண்டு வெர்பல் எபிலிட்டிஸ். இதுக்குள்ளே போயிட்டு நோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போனால் இந்த டெஸ்ட்டு தொடர்பான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, லாஸ்ட் டேட் என்ன, இந்த டெஸ்ட்டில் என்னெல்லாம் எந்தெந்த
கார்ப்பரேட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் மூலமாக ஆட்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க, இதற்கு முன்னாடி யார் ப்ளேஸ் ஆகிருக்கா, இந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் எக்ஸாம் ஒன்லி இன் சென்டர். ஸோ நீங்கள் சென்டர்ஸ் சூஸ் பண்ணி அந்த சென்டரில் போய் இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதணும், அதனால தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே, ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸில் என்னென்ன உங்களுக்கு, அப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டு கவரேஜ் டோட்டலாக 65 கொஸ்டின்ஸ் 105 மினிட்ஸ், இதில் என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க அந்த டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்குது. ஒரு பேக்கையுமே நீங்கள் நோ மோர் கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். இது வந்து பேசிக் பேக். இந்த பேக் இருந்தாலே நீங்கள் ஐடியோ இல்லை நான் ஐடியோ உங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட்டு. 599 ருபீஸ்க்கு இந்த டெஸ்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து டிசிஎஸ் ஐஓஎன் என்கியூடி ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து 999ங்க. இது என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து ஹை பேயிங் ஐடி ரோல்ஸ்குள்ளே போகணும், கோடிங் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா இந்த பேக் வந்து நீங்கள் பை பண்ணலாம். அப்புறம் வந்து நான் டெக்குக்கு இருக்குது, நான் டெக்னிக்கல் ரோல்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாருங்கள் காக்னிட்டிவ் வித் ப்ரிப் பேக் அப்படின்னு இருக்கும். ப்ரிப் பேக் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும். ப்ரிப் பேக்னால் அதில் வந்து ப்ரிப்ரேஷன் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஐடி வித் ப்ரிப் பேக் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 2298 வருது. இதெல்லாம் தேவையில்லைங்க, ஐடியே போதுமானது. ப்ரிப் பேக்னால் என்ன அப்படின்னா அதில் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ரீவியஸ் டெஸ்ட்டு, ப்ரிப்பரேஷன் பேக்கேஜு, இந்த எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அது தொடர்பான அந்த கைடன்ஸ், அந்த ஒரு சாம்பிள்ஸ், அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்புறம் பிஎஃப்எஸ்ஐ செக்டார் போகணும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரோல்ஸ்க்கு போகணுன்னாலும் இதில் வந்து பேக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை டு டிசிஎஸ் என்கியூடி அண்ட் அப்பியர் ஃபார் டெஸ்ட். அப்ளை பண்ணி டெஸ்ட்டில் அப்பியர் ஆகணும், என்கியூடி ஸ்கோர் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. அதை சூட்டபிலிட்டியை பொறுத்து, உங்கள் ஸ்கோரை பொறுத்து நிறைய கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ் என்கியூடியை ஆதரிக்கிற சில கம்பெனிஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பிளேஸ் ஆகிருக்கா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலி இதை பற்றின அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, அட்வான்டேஜை பொறுத்தவரையும் ஒரு பேக்கு, அது மூலமாக உங்களுக்கு நிறைய கம்பெனிஸில் பிளேஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. ட்ராபேக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸுங்க. ஸோ ஃப்ரீ என்கிட்டே இருக்குது, பட் இது வந்து பெய்டு தான், பட் வந்து இது வந்து ஆத்தரைஸ்டு தான். இது வந்து டிசிஎஸ்னால் அங்கீகரிக்கக்கூடிய நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் தயங்காமல் நீங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணலாம். ப்ளஸ் இந்த என்கியூடி மூலமாக ஆட்களை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேபி எடுக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாமே தவிர எடுக்காமலாம் இல்லை, ஆட்கள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, உங்களால் முடியுமா, இது மூலமாக எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத தெரியப்படுத்தியிருக்கேன். ஃபர்தராக இது தொடர்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேளுங்க, இது மாதிரி ஒன்று இருக்கே, இது போகலாமா, இது எப்படி அப்படிங்கிறத. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை, டாட்டா.